ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்தீங்கன்னா, விஜயோடைய பாப்பாவும் காவேரி வீட்டுக்கு சாப்பிட வர மாதிரி தான் இன்வைட் பண்ணியிருப்பாங்க சாரதா. அப்படியே நேற்றுக்கான எபிசோடு முடிச்சிருப்பாங்க. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அதுலேருந்து தான் கண்டினியூ ஆகுது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பாப்பா வந்தோடனே பார்த்தீங்கன்னா சாரதா தான் பாப்பா கிட்ட பேசுகிறாங்க. ரொம்பவே கட்டி பிடிச்சி அழும்போது பார்த்திங்கன்னா, ஏன் பாட்டி அழறீங்க அப்படின்ற மாதிரி அந்த பாப்பா கேட்கவும், எனக்கும் உன்ன மாதிரி ஒரு பாப்பா இருக்குமா, எனக்கு அவன் ஞாபகம் வந்தது, அதனால தான் நான் அழுதுட்டேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க சாரதா. அதனால என்ன, அவங்க அங்கே இருக்கிறாங்க, நீங்கள் அவங்கள அவ்வளோ மிஸ் பண்ணுறீங்களா, அவங்களுக்கு பதிலாக நான் இங்கே இருக்கிறேன்ல, எனக்கு அந்த பாப்பாவை என்னை நீங்கள் நினச்சிக்கோங்க, அதனால் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த பாப்பா சொல்லுவாள். உடனே நான் அதெல்லாம் எதுவும் நினச்சிக்கலப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாப்பாவை கட்டி பிடிச்சிப்பாங்க. அதுக்கப்புறம் நான் ரொம்ப நாள் கேட்குறேன்னு நினச்சேன், உன் பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது காவேரி நான் சொல்லுவாங்க, ஆமாம்மா என் பேர் தான் அவளுக்கும், அதனால் ரொம்ப கனெக்ட் ஆகிட்டா அப்படின்ற மாதிரி தான் காவேரியும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் பேர் என்னன்னு கேட்டதுக்கு சாரதான்னா, இனி நான் உங்களை சாரதா பாட்டின்னு கூப்பிடவா அப்படின்ற மாதிரி பாப்பா கேட்கும்போது மனசில் சாரதா நான் இதுக்காக தான் இத்தனை நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன், கூப்பிடுமா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கூப்பிடுமா அப்படின்ற மாதிரி தான் வெளியில் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சாரதா பாட்டின்னு பாப்பா கூப்பிட்டதுக்கப்புறம் சரி சாப்பிட போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, மிஸ் எங்கள் கூட சாப்பிடுவாங்களா அப்படின்னு காவேரி பாப்பா கேட்பா. சாப்பிடுவாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுது பார்த்திங்கன்னா உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா காவேரி நான் கோயிலுக்கு போகணும், அதனால நான் நான்வெஜ் எடுத்துக்கல அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். சரி அப்படின்னு சொல்லிவிட்டு பாப்பா காவேரி சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்றேன்னு சொன்னீங்கல்ல, அதனால தானே நான் சாப்பிட்றேன்னு சொன்னேன், அதனால் பாப்பாவும் என் கூடவே உட்காந்து நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு பாப்பா காவேரி கிட்டே சொல்லுவாள். அப்புறம் சாரதா என்ன சொல்லுவாங்கன்னு, நீ சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு தானே பாப்பா சாப்பிட்றேன்னு சொன்னா, பரவாயில்ல நீ அவங்க கூடவே உட்காந்து சாப்பிடு அப்படின்ற மாதிரி சாரதா பார்ப்பாங்க. 3 பேருமே சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை பேத்தி உட்காந்து சாப்பிட்ற பார்க்கறதுக்கு ரொம்ப அந்த அழகை பார்த்து ரசிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாரதா அடிக்கடி வீட்டுக்கு வா பாப்பா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டதுக்கு நான் அடிக்கடி வரேன் நான் அப்படின்ற மாதிரி தான் இவங்க விஜய் பாப்பா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் விஜய் என்ன சொல்வார்னா, ஒரு நியூராலஜிஸ்ட் இருக்கிறாரு, ரொம்ப ஃபேமஸான டாக்டர், நான் இப்போ காவேரியுடைய ரிப்போர்ட்லாம் கொடுத்து விடுங்க, நான் அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி விஜய் சாரதா கிட்ட சொல்லுவாங்க. சாரதான் சொல்லுவாங்க, இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணால் அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துட்டால் எனக்கு அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. அதுலேயும் இன்றைக்கி நீங்கள் சாப்பிட்டது இத்தனை நாள் இருந்த ஒரு மனக்குறைய நீங்கள் தீர்த்துட்டீங்க. இன்றைக்கி நீங்கள் 3 பேர் உட்காந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப நான் இன்றைக்கி நான் ரொம்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் சாரதா விஜய்கிட்ட சொல்லுவாங்க. கூடிய சீக்கிரத்தில் எல்லாமே மாறிடும், கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி தான் விஜய் சொல்லிவிட்டு அந்த ரிப்போர்ட்லாம் வாங்கிட்டு போயிட்டு காரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பாப்பா கூட்டின்னு போகிறதுக்கு வருவாங்க. உடனே காவேரி பார்த்திங்கன்னா, நான் கோயிலுக்கு போகணும், அதனால் நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்பொழுது சாரதா சொல்லுவாங்க. இவர் விஜய் என்ன சொல்லுவார்னா, கோயில் தானே போகிறீங்க, நான் வேணால் கொண்டு போய் உங்களை விட்டுட்டு போட்டோமா, வரீங்களா அப்படின்ற மாதிரி தான் விஜய் கேட்பார். உடனே சாரதா என்ன சொல்லுவாங்கன்னா, போயிட்டு வாயேண்டி, அவர் தான் காரில் கூப்பிட்றாருல அப்படின்ற மாதிரி சாரதா சொல்லுவாங்க. அம்மாவுக்கு என்ன ஆச்சு, யாருன்னு தெரியல, அவங்க கூட போய் என்னை அனுப்புகிறாங்களே அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய பார்வையாக இருந்தது. அதுக்கப்புறம் சரி நீங்கள் ட்ரெஸ் பண்ணிவிட்டு வாங்க, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு விஜய் சொல்லுவார். இவங்க காவேரி உள்ளே ட்ரெஸ் பண்ணிட்டுருப்பாங்க. சாரதா உள்ளே போயிட்டு என்ன பண்ணுற காவேரி அப்படின்னு கேட்டதுக்கு, ட்ரெஸ் பண்ணிட்டுருக்குறம்மான்னு சொல்லிட்டு சுடிதார் போட்டுக்கிட்டு நிற்பாங்க. அதுக்கு சாரதா சொன்னாங்க, கோயில் தானே போகிறேன், எதுக்கு சுடிதார் போட்டுன்னு போகிறேன், சாரீ கட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சாரீ எடுத்து கொடுத்து விடுவாங்க. அதுக்கப்புறம் கம்பல், வளையல், ஜுவல்ஸுன்னு என்னம்மா பொண்ணு பார்க்க வர மாதிரி இப்படி அலங்காரம் பண்ண சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, கோவிலுக்கு போனால் இதெல்லாம் போட்டுக்கிட்டு போனால் அப்போ தான் அழகாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் காவேரி சொல்லுவாங்க, யார்கிட்டையும் பார்க்கக்கூடாது, யார்கிட்டையும் பேசக்கூடாது, மேலே பார்க்கக்கூடாது, கீழே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். இன்றைக்கி அவர் யாருன்னே தெரியல, அவர் கூட என்னை அனுப்பி விட்றேன் அப்படின்ற மாதிரி காவேரி கேட்டதுக்கு, அந்த பாப்பா தான் ஸ்கூலில் படிக்கிறாள்ல, அவங்க
அவங்க அப்பான்னு தானே நம்பி அனுப்பி விட்றோம். அவர் ஒரு சிலர் பேசுகிறவங்கள பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்றது. யாருமே உதவி செய்ய மாட்டாங்க. ஆனால் அவரே வந்து உதவி செய்கிறான்னும் போது அவர் எவ்வளோ நல்லவராக இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி எதோ சொல்லி சமாளிப்பாங்க சாரதா. அதுக்கப்புறம் ட்ரெஸ் பண்ணி வெளியில் வந்து நிற்கும் போது விஜய் வந்து சாரியில் பார்த்து ரசிப்பார். அதுக்கப்புறம் இவங்களும் சாரதாவும் பார்த்திங்கன்னா 3 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு குழந்த போகிறத வந்து பார்த்து இவங்களும் வந்து ரொம்பவே ரசிப்பாங்க. அப்படியே இன்றைக்கான எபிசோடு முடிப்பாங்க. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா காரில் வந்து விஜய் கூட்டிகிட்டு போயிட்டு கோவிலில் விட்டுட்டு வர மாதிரி தான் கதையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அங்கே பார்த்திங்கன்னா விஜய் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டின்னு போகும்போது வந்து காவேரியை பார்த்து ரசிக்கிறாங்க. காவேரி வந்து அப்பப்போ என்ன கண்ணாடியில் இவர் நம்மளே பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்களும் வந்து ஒரு மாதிரி ஒரு குழப்பத்திலே பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து கோவில் வருது. காவேரி வந்து இறங்கி கோவிலுக்கு போகிறாங்க. பாப்பா வந்து பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அவங்க தாத்தா கிட்ட இந்த மாதிரி காவேரி பார்த்தேன், பேசினேன், மிஸ்ஸுக்கிட்ட போயிட்டு வந்தியே, மிஸ்ஸுக்கிட்ட நல்லா பேசினாங்களா அப்படின்ற மாதிரி தான் வந்து விஜயோடைய தாத்தா கிட்ட சொல்லிட்டு தான் அவர் கிளம்பி போனார் இல்லைங்களா. அதனால் வந்து நீ மிஸ்ஸை பார்த்தியம்மா, பேசுனியா அப்படின்ற மாதிரி தான் வந்து அவரும் வந்து கேட்பாரு. ஆமாம் தாத்தா, மிஸ்ஸு வந்து நல்லா பேசினாங்க, மிஸ்ஸோடைய அம்மா இருக்கிறாங்க பாட்டி, அவங்களும் நல்லா விளையாடினாங்க என்கிட்ட அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் சரி சந்தோஷம் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவரும் நினைப்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவங்க கோயிலுக்கு போயிருக்கிறாங்க இல்லையா, காவேரி வீட்டில் இல்லாதனால சாரதா வந்து நேத்திக்கு சொன்ன மாதிரி தான் அவங்க வந்து கங்கா யமுனா கிட்ட நிவின் கிட்டலாம் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி மாப்பிள்ளை வந்தார், பழகினார், பேசினார், நடந்த விஷயத்தை அத்தனையுமே சொன்னார் அப்படின்ற மாதிரி தான் வந்து கதையை கொண்டு போவாங்க. தேவையில்லாத வளன்னு இழுத்துக்கிட்டு இருந்தாக்கா கதை வந்து எங்கேயோ கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அதனால் எப்படியும் கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் கதையை. இவங்க வந்து சாரதா வந்து கங்கா கிட்ட எல்லாம் பேசிட்டு, அப்படியா, எப்போ வந்தாங்க, எப்படி இருக்கிறாங்க, நீ பாப்பாவை பார்த்தியா அப்படின்ற மாதிரி எல்லாம் விசாரிக்கிறாங்க. ஆமாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விடுற மாதிரி தான் வந்து காமிப்பாங்க. பார்க்கலாம் கதையை வந்து எந்த தளத்தில் எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.